ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 4ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் என்ன நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னா அளவள்ளியப்பா. ஸோ இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா மலரும் உள்ளம் அப்படின்ற நூலில் 2ஆம் தொகுதியில் இடம்பெற்றிருக்குது. குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் இவர் மிகுதியாக பாடி இருக்கிறதுனால நம்ம இவர் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா குழந்தை கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம். சோழ கொள்ளை பொம்மை அப்படின்றது ஒரு உயிரற்ற பொருள். அடுத்து நிறுத்தற் குறியீட்டு எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப். வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இது ஒரு செய்தி தொடர். ஸோ லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஆகா பயிர் அழகாக உள்ளதே உணர்ச்சி வாக்கியம். ஸோ எந்த இடத்துல என்ன போடணும்னு பார்த்துக்கோங்க. அடப்பாவமே அப்படின்னா கமா போட்டு நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்றது கொஸ்டின் மார்க் போடணும். கேள்வி வாக்கியம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்றத உணர்த்துறதுக்கு ஒரு சிறிய கதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, நன்னெறி அப்படின்ற ஒரு பாடல். இதை எழுதுனது யார் அப்படின்னா சிவப்பிரகாச சுவாமிகள். இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் மண்சொல்லால் என்றும் மகிழாதே பொன்சை அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இருநீர் வியனுலகம் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். அதிர்வலை அப்படின்னா ஒலிக்கின்ற வளையல். அழல் கதிர் அப்படின்னா கதிரவனோட வெப்ப கதிர்களை தான் அழல் கதிர்னு சொல்கிறோம். ஆனால் தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. நன்னெறி அப்படின்னா நீதி நூல்களில் ஒன்று. இந்த எழுதுன சிவபிரகாச சுவாமிகளோட ஊர் எந்த ஊர் அப்படின்னா துறைமங்கலம். இதை 40 நேரிசை வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெண்பாவையும் ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு ஓமை மூலம் நீதி கருத்தை விளக்குறதா இதோட சிறப்பு. ஸோ ஒவ்வொரு வெண்பா இருக்கிற 40 நேரிசை வெண்பா இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு வெண்பாவுமே ஒவ்வொரு ஓமை மூலமாக நீதி கருத்தை விளக்குறதா இது சிறப்பு. அடுத்து பாருங்க, தமிழில் மூவினம். த அப்படின்றது வல்லினத்தில் இருக்குது, மீன்றது மெல்லினத்தில் இருக்குது, இல் அப்படின்றது இடையினத்தில் இருக்குது. முத்தமிழ் நமக்கு தெரியும், இயல் இசை நாடகம். முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முப்பொருள், அறம், பொருள், இன்பம். மூவிடம் எதெல்லாம் தன்மை, முன்னிலை, படற்கை. போற்றி ஒழுகப்படும் பண்பு எது அப்படின்னா பொறையுடைமை தான். ஸோ வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் எழுத்தில் தொடங்கி எங்கே முடியுது அப்படின்னா நகர எழுத்தில் முடியுது. திருக்குறள் இடம்பெறும் இரு மலர்கள் எது அப்படின்னா அனிச்ச மலர், குவளை மலர். சரியா? ஸோ அதுக்கடுத்து மா அப்படின்ற சொல் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சிறப்பித்து கூறுவதற்காக. உதாரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாநகரம், மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம், இதெல்லாம் மா அப்படின்றது பயன்படுத்துகிறோம். ஆற்றோனா அப்படின்னா அதோட மீனிங் தாங்க முடியாத. சோகாப்பர் அப்படின்னா துன்பப்படுவர். பொறாமை, அதாவது பொறாமை அப்படின்னா காழ்ப்பு. பொறை அப்படின்னா அடக்கமாக இருக்கிறது. வியனுலகம் அப்படின்னா பரந்த உலகம். ஸோ அதுக்கடுத்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க. மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் பசுவிற்கு நீதி வழங்குறதுக்காக தன்னோட மகனை என்ன செய்வார், தேர்காலிட்டு கொன்ற கதை. ஸோ அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோதான் 4ஆம் வகுப்பில் தமிழில் 2ஆம் பருவத்தில் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸ். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.